குலுக்கி ஜூஸ் கொடுங்க. குலுக்கி ஜூஸ் எப்படி போறான்னு பாருங்க. இது வந்து இயற்கையானது, செயற்கை பணம் தேவையில்லை, கொக்கோ கோலா அதெல்லாம் தேவையில்லை. நம் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம இளநீர், சர்பத்து, குலுக்கி ஜூஸ் இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். ஐஸ் கட்டி, கச்சா விதை, பச்சை மிளகா, உப்பு, அடுத்து சீனிப்பால், எலுமிச்சம்பழம், புதினாத்தலை, அடுத்து சோடா, அப்படியே குளுக்க வேண்டியது. குடிச்சு பாருங்க சார். இங்க வந்து கற்றாழை ஜூஸ் நாங்க குடிப்போம். கற்றாழை ஜூஸ் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. வயிற்றில் இருக்கிற கட்டி, கிட்னில இருக்கிற ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும். மற்ற இடத்துல கற்றாழை ஜூஸ் குடிக்கும் போது கொஞ்சம் கசப்பு வரும். இவர் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுறதுனால 8 தடவை கழுவுறதுனால அந்த கற்றாழையில இருக்கிற அந்த கசப்பு வராம நல்லா இருக்கு. எல்லாரும் கற்றாழை ஜூஸ் குடிங்க, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லா ஜூஸுமே நல்லா இருக்கும், பட் என்னோட ப்ரிஃபரபிள் வந்து கற்றாழை ஜூஸ். குலுக்கி ஜூஸ் வந்து சப்ஜா விதை போடுறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. அது போக புதினா, லெமன், பச்சை மிளகா, சால்ட்டு, சோடா எல்லாம் போடுறாங்க. ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். சுகர் சிரப் கொஞ்சமா சேர்க்கறதுனால சைடு எஃபெக்டும் இல்லை, நல்லா இருக்கு. அவர் வீட்லயே கூட வச்சிருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல தான் எடுத்துட்டு வந்து புதினா எல்லாம் போடுறாரு. குலுக்கி ஜூஸும் நல்லா இருக்கு.